Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays. விஷால் கூறிய ஒற்றை வார்த்தை, இது ஒன்று சினிமா ஷூட்டிங் இல்ல, கடுப்பான ஹைகோர்ட் நீதிபதி. லைகா நிறுவனம் வழக்கில் அதிரடி, நீதிமன்றத்தில் நடந்தது என்ன? தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக உள்ளவர் விஷால். இவர் நடித்து வருவதுடன் விஷால் பிலிம் ஃபேக்டரி என்ற பெயரில் பட தயாரிப்புகளையும் செய்து வருகிறார். இந்த பட தயாரிப்பு நிறுவனத்திற்காக சினிமா பைனான்சியர் அன்பு செழியனிடம் நடிகர் விஷால் 21,29 லட்சம் ரூபாய் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த கடன் முழுவதையும் லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் ஏற்றுக்கொண்டு செலுத்தியதாக கூறப்படும் நிலையில் அந்த தொகையை விஷால் முழுவதும் திருப்பி செலுத்தும் வரை விஷால் பட நிறுவனத்தின் அனைத்து படங்களின் உரிமைகளும் லைகா நிறுவனத்திற்கு வழங்கப்பட வேண்டும் என ஒப்பந்தமும் போடப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இதை மீறி வீரமே வாகை சூடும் என்ற படத்தை வெளியிடுவதாக விஷாலின் பட நிறுவனம் அறிவித்தது. இதனால் விஷால் பட நிறுவனத்திற்கு எதிராக லைகா நிறுவனம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் குறுக்கு விசாரணை நீதிபதி PT ஆஷா முன் கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடைபெற்றது. இதற்காக நடிகர் விஷால் நேரில் ஆஜரானார். அப்போது லைகா தரப்பில் மூத்த வழக்கறிஞர் V ராகவாச்சாரி விஷாலிடம் குறுக்கு விசாரணை செய்த நிலையில் லைகா மற்றும் விஷால் இடையே போடப்பட்ட ஒப்பந்தத்தை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த விஷால், இந்த ஒப்பந்தம் குறித்து எனக்கு எதுவும் தெரியாது என்றும் என்னிடம் வெற்று பேப்பரில் கையெழுத்து பெற்றுவிட்டனர் என்றும் அப்பாவியாக பதிலளித்துள்ளார். இதை கேட்டு கோபமடைந்த நீதிபதி, நீங்கள் போட்ட கையெழுத்தை எப்படி மறுக்க முடியும்? மிகவும் புத்திசாலித்தனமாக பதில் சொல்வதாக நினைக்கிறீர்களா? இது ஒன்றும் சினிமா ஷூட்டிங் அல்ல, கவனமுடன் பதிலளியுங்கள் என எச்சரித்துள்ளார். இதையடுத்து சண்டைக்கோழி 2ஆம் பாகம் வெளியாவதற்கு 10 நாட்களுக்கு முன் திருப்பி தந்து விடுவதாக கூறி லைகாவிடம் பணம் வாங்கினீர்களா என்று விஷாலிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பாஸ் என்று, அதாவது கேள்விக்கு பதிலளிக்காமல் பாஸ் செய்வதாக நீதிபதி முன்னிலையில் வினாடி வினா போட்டிக்கு பதிலளிப்பது போல் பதில் அளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் மீண்டும் குறுக்கிட்ட நீதிபதி, இது போன்று பாஸ் என்றெல்லாம் இங்கு சொல்லக்கூடாது, கேள்விக்கு ஆம் அல்லது இல்லை என்று மட்டுமே பதிலளிக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். ஆனால் முன்னதாக நீதிபதியை பாஸ் என விஷால் அழைத்ததாக செய்தி வந்தது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே வழக்கறிஞர்கள் வாதத்திற்காக வழக்கை நீதிபதி வரும் செப்டம்பர் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தற்போது நடிகர் விஷால் நீதிமன்றத்தில் பாஸ் என்று கூறியதற்கு சமூக வலைதளங்களில் விமர்சனம் எழுந்து வருகிறது. என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார், ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.